ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா எப்படியான சேவிங்ஸ்லாம் நம்ம பண்ணணும், எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக நகை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6,945 ரூபாய். நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,000 ரூபாய் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி வித் வேஸ்டேஜ் ரெண்டும் சேர்க்கும் போது ஒரு 7,500 ரூபாய் வரைக்கும் ஆகும். அதுவே 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா 2 கிராம் கோல்டுக்கு 14,000 ரூபாய் வரும். அதோட நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கும் போது ஒரு 15,000 ரூபாய் கிட்ட வரும். இப்போ இந்த 15,000 இல்லை 7,500 ரூபாவோ நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்போ அப்படின்னா ஜனவரி 14th வருது. ஸோ நமக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 60 டேஸ் இருக்குது. நவம்பரில் 16 to 30 ஒரு 15 டேஸ், அதே மாதிரி டிசம்பர் 31 டேஸ், அதே மாதிரி ஜான்வரியில் ஒரு 14 டேஸ், டோட்டலாக நமக்கு 60 டேஸ் இருக்குது. இந்த 60 நாளில் நம்மளோட சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ டெய்லி பேசிஸில் டெய்லி சேலரி வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலாம், அமௌண்ட் எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 250 ரூபாய் அவங்க எடுத்து வச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 நாள்ல 15,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது 2 கிராம் வாங்குறதுக்கான தங்கம் கிடைக்கும். அதுவே 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா ஒரு நாளைக்கு 125 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா 125 ரூபாய் இன்ட்டு 60 நாள் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 7,500 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இதுவே வீக்லி சேலரி வாங்குறவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 60 நாள் அப்படின்னா 8 வாரம் 4 நாள் இருக்கு. ஸோ இந்த 8 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 1,800 ரூபாய் அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா 8 வாரத்தில் 14,400 ரூபாய் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 1,800 ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கணும். அதுவே மீதி இருக்க அந்த 4 நாள் இருக்கு இல்லையா, அந்த 4 நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 150 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா 600 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த 8 வாரத்துக்கான அமௌண்ட் 14,400 ரூபாய் பிளஸ் இந்த 4 நாளைக்கான அமௌண்ட் 600 ரூபாய், ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 15,000 ரூபாய் வச்சு நமக்கு ஈஸியா 2 கிராம் காயின் வாங்கிடலாம். இப்போ இதுவே 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்றவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு அவங்க 900 ரூபாய் எடுத்து வைக்கணும். அப்ப 8 வாரத்துக்கு 900 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கும் போது எவ்வளவு அமௌண்ட் சேவிங்ஸ் வரும் அப்படின்னா 7,200 ரூபாய் நம்மளால சேர்த்து வைக்க முடியும். 8 வாரம் பிளஸ் 4 நாள் இருக்கு இல்லையா, அந்த 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு 75 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம், 75 rupees அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா 4 நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த 7,200 ரூபாய் பிளஸ் 300 ரூபாய் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7,500 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா 1 கிராம் வாங்கிட முடியும். ஸோ இப்போ மந்த்லி பேசிஸ்ல சேலரி வாங்குறவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மந்த் 15 டேஸ் இருக்கு இல்லையா, அந்த 15 டேஸ்ல அவங்க ஒரு 3,000 ரூபாய் எடுத்து வைக்கணும் மொத்தமா. அதே மாதிரி டிசம்பர் மந்த் சேலரி வந்தோடனே அவங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். அதுவே ஜனவரியில உள்ள ஃபர்ஸ்ட் அந்த 14 டேஸ்ல அவங்க மறுபடியும் ஒரு 3,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து வச்சாங்க அப்படின்னா 15,000 ரூபாய் கிடைக்கும். இதுல அவங்க 2 கிராம் ஈஸியா வாங்கிடலாம். இதுவே 1 கிராம் வாங்கணும்னு பிளான் பண்றவங்க நவம்பர் மந்தோட லாஸ்ட் இந்த 15 டேஸ்ல 1,500 ரூபாய் எடுத்து வைக்கணும். டிசம்பர் மந்த் ஃபுல் சேலரியில அவங்க 4,500 ரூபாய் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி ஜனவரி மந்தோட சேலரியில அவங்க ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல 1,500 ரூபாய் எடுத்து வைக்கணும். மொத்தமா 7,500 ரூபாய் கிடைக்கும். இப்படி எடுத்து வச்சாங்கன்னா இதை வச்சு அவங்க ஈஸியாவே 1 கிராம் வாங்கிட முடியும். ஸோ இந்த 3 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போறீங்க, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குன்றத நீங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறேன். டெய்லி பேசிஸ்ல தான் நான் அமௌண்ட் எடுத்து வைக்க போறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குன்றத பார்த்து நீங்களும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான நாள் தானே. பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணாதவங்க கூட இந்த பொங்கல்ல இருந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே நம்ம பழக்கத்துல இருக்கிற நம்ம கலாச்சாரத்தோட கலந்த ஒண்ணுதான். ஏன்னா அந்த காலத்துல அதை சிறுவாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா அதை சேமிப்புன்னு சொல்றோம். சோ இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு 1/2 கிராம் தங்கமாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 1/2 கிராமுக்கு நான் சொல்லியிருக்கிற 1 கிராம் கால்குலேஷன்ல இருந்து பாதி தான் 3,500 ரூபாயில இருந்து 3,700 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஸோ அட்லீஸ்ட் அதையாவது நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேர்ந்து உங்களோட சேவிங்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு வாட்டி என்னோட சேனல் விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.